ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கு வந்து கோண்டாவில் நாங்கள் பவிசாறு என்ற ஒரு பூங்கனி சோலைக்கு வந்திருக்கிறோம். இங்கே வந்து எல்லா வகையான மருத்துவ செடிகள், பூங்கன்றுகள், பெரிய பெரிய மரங்கள், அதாவது மாமரங்கள் உற்பத்தி, தென்னை மர உற்பத்தி, சகல மரங்களும் இங்கே இருக்கலாம். இங்கே பாருங்கள், இவர் தான் அந்த அண்ணா. இவர் ஒரு டீச்சராக இருந்து கொண்டும் இவர் பகுதி நேரமாக அதை விட இவர் வந்து சொந்தமாக பசலைகள் உற்பத்தி செய்து கொடுக்கினோம். இயற்கையான முறையில் எரிவாயு செய்து, அதாவது மாட்டுச்சாணத்தை வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பயோகேஸ் வந்து இவர் கிச்சனுக்கு தேவையான எரிவாயுவை பெற்றுக்கொள்கிறேன். அதெல்லாம் செய்யணும். வாங்கோ வீடியோக்குள்ளே போவோம். இந்த சேனலுக்கு முதலாக வந்தால் சேனலை ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம். அகரம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம் கூறுவதில் பெரும் மகிழ்வு அடைகின்றேன். உங்களோட பேர் என்ன? எனது பெயர் கனகரட்னம் பிரேமானந்த். நீங்கள் எவ்வளோ காலமாக இந்த ஃபார்ம் வச்சிருக்கிறீங்க? எமது பண்ணையினுடைய பெயர் பவிசாறு பூங்கனி சோலை. இது கோண்டாவில் இலக்கம் 311 பலாலி ரோட் கோண்டாவில் என்கின்ற முகவரியில் அமைந்து காணப்படுகின்றது. இன்றைக்கு 20 ஆண்டுகளுக்கு முன்னர் ஆரம்பிக்கப்பட்ட ஓர் பண்ணையாக இப்பண்ணையானது அமைந்து காணப்படுகின்றது. இந்த பண்ணையை பொறுத்தவரையில் அலங்கார தாவரங்கள் மற்றும் பழமரங்கள், மூலிகைகள் போன்ற அனைத்து வகையான மரத்தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கும். மரக்கறி நாற்றுகள், காட்டு மரங்கள் போன்ற எல்லா வகையான மரங்களும் எங்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம். குறிப்பாக மூலிகைகள் என்று பார்க்கின்ற போது மூலிகையிலே கற்பூரவள்ளி, மான் பாஞ்சான், இன்சுலின் பிளான்ட், தவசி முருங்கை, வல்லார, சிறுகுறிஞ்சா, அகத்தி, இது போன்ற 50க்கு மேற்பட்ட இனங்கள், பூனமீசை, பேவிரட்டி, சிறுநீரக நோய்க்கு மிகவும் திறந்த ஒரு மருந்தாக பூனமீசை காணப்படும். மற்றது இந்த காய்ச்சல் அதுகளுக்கு குடிநீர் வச்சு குடிக்கிறதுக்கு மிகவும் சிறந்த நிலவேம்பு என்கின்ற சிறியானங்கை என்கின்ற மரங்கள் எல்லாம் எங்கள்கிட்ட கிட்டத்தட்ட 50க்கு மேற்பட்ட மூலிகைகள் இருக்கிறது. திரவ பசலைகள் எங்களுடைய கன்றுகளுக்கு நாங்கள் சாணம், மாட்டு மூத்திரம், மற்றது வேப்பிலை, எருக்கலையில இஞ்சி, பச்சை மிளகாய், உள்ளி போன்ற இதுகளை வச்சு நாங்கள் தயாரித்து கொள்கிறோம். மூலிகை பகுதிக்கு வந்திருக்கின்றீர்கள். இதுதான் நிலவேம்பு அல்லது சிறியானங்கை என அழைக்கப்படுகிறது. நிலவேம்பு அல்லது சிறியானங்கை என அழைக்கப்படுகின்றது. இது நாங்கள் இதை அவிச்சு குடிப்பதன் மூலம் தடிமல், காய்ச்சல் அதுகளிலிருந்து விடுபடக்கூடியதாக இருக்கும். மிகவும் கற்புத்தன்மையை கொண்டதாக காணப்பட்டாலும் இதனுடைய மருத்துவ குணம் வந்து மிகவும் அபரிமிதமாக காணப்படும். இது மஞ்சள். இது நீங்கள் எங்கேயாவது ஒரு பேக்கில் இல்லது எங்கேயாவது ஒரு சாடிக்குள்ள மண்ணை போட்டு வைக்கிறதன் மூலமாகவே இதனிலிருந்து நீங்கள் மஞ்சள் கிழங்கினை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எங்கள் இடத்துக்கு மிகவும் சிறப்பானதாக காணப்படும். கொஞ்சம் மணலுக்குள்ள வச்சிங்களா இருந்தால் காணும். நீங்கள் மாங்கண்டுகளுக்கு அப்படி ஊடுபயிராக கூட செய்யலாம். நிறைய விலை கூட மஞ்சள் விலை கூட நிறைய மஞ்சள் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு நான் நல்ல வாங்க மஞ்சள் பேக்கில் என்னென்னு செய்கிறதுன்றதை உங்களுக்கு காட்டுறேன். இல்லை இதை வச்சிருக்கிறேன். எங்கிட்ட கிடந்த பழைய சாடி உண்டு. மஞ்சள் மரமா? இது மஞ்சள். இதுதான் மஞ்சள். வளரும். இப்படி பேக்கில் போட்டு கூட வச்சிருக்கிறேன் மஞ்சள். இந்த பார்த்தீங்கன்னா இந்த கிழங்குகள் வருகை தர துவங்கிட்டது. மஞ்சள் கிழங்கு மஞ்சள் கிழங்கு பேக்கில் வச்சுக்கிறேன். இது வந்து பயோகேஸ் தயாரிக்கின்ற இதுக்குள்ள நாங்கள் மாட்டுச்சாணம் மற்றது எங்களுடைய சமையல் கழிவுகள் என்பவற்றை போடுவதன் மூலம் கேஸினை உற்பத்தி செய்யும். இந்த கேஸினை உற்பத்தி செய்து இதால் நாங்கள் எங்களுடைய சமையல் அறைக்கு லைன் கொடுத்துருக்கிறோம். அப்படியே லைனாக கொடுத்துருக்கிறோம். அந்த லைனால் போய் எங்களுடைய சமையல் அறையில் இந்த சமையலை மேற்கொள்கிறோம். இது கழிவு வந்து மேலதிக கழிவு வந்து இந்த பெப்பால் இதுக்குள்ளால கீழால் இறங்கும். இந்த கழிவு வந்து மிகவும் தரமான ஒரு பசலை ஆகும். இது வந்து தண்ணியா வரும். அது அப்படியே தண்ணியா தான் வெளியில வரும். நாங்க தண்ணியில கரைச்சி தான் சாணியை உள்ள ஊற்றுவோம். அது அப்படியே மேலதிகமாக உள்ளது அப்படியே தண்ணியாவே. இதெல்லாம் இந்த இது சிஸ்டம் வந்து வேண்டது அப்படியே வேண்டினாங்க. இதெல்லாம் எவ்வளவு காசு வேணும்? இது நாங்கள் வந்து 75,000 ரூபாய்க்கு வேண்டினாங்க. இது செரிப்பழம் என்று சொல்றது மிகவும் சுவையானதாக வெளிநாடுகளில் ஜாம் காய்ச்சறதுக்கு திறமான சாமான். இதுல நாங்க ஜாம் எல்லாம் காய்ச்சறோம். நாங்கள் ஜூஸ் அடிச்சு குடிக்கிறோம். நாங்கள் செரி பூ இதுதான். வேற கலர்லயும் இருக்கு. அது பச்சை காய், மஞ்சள், இளம் காய். சாடியெல்லாம் நீங்கள் விற்கிறீங்களோ? ஓமோ. இது சீமேந்திரால செய்யப்பட்ட சாடிகளாக காணப்படுகிறது.
இதுக்கு வேணுமெண்டா நீங்கள் மண் கலவை கலந்து போட்டு தர சொன்னாலும் நாங்கள் மண் கலவையெல்லாம் போட்டு இது என்ன மண் கலவை? நாங்கள் செம்மண், மாட்டெரு, ஆட்டெரு, கோழியரு, மற்றது உமிச்சாம்பல் இது எல்லாத்தையும் சம அளவில் கலந்து கொண்டு என்ற விதத்தில் கலந்து ஒரு கலவையாக வைத்திருக்கிறோம். இந்த கலவையில போட்டு தான் நாங்கள் எங்களுடைய கண்டுகளுக்கு கொடுக்க நீங்கள் கேட்டால் போட்டு கொடுப்போம். போட்டு கொடுப்போம். இதனுடைய இந்த எருக்கள் இதுகளை பயன்படுத்தி தான் நாங்கள் இயற்கை உரங்களை பயன்படுத்தி தான் எங்களுடைய தோட்டத்திலே நாங்கள் கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கும். காட்டு மரங்கள் என்று பார்க்கின்ற போது கருங்காலி, முதிரை, பாலை, வீர போன்ற காட்டு மரங்கள் இருக்கின்றது. இணல்தர் மரங்களாக இந்த வீதியோரங்களில் நடுகின்ற மரங்களாக இலுப்பை, மகிழ மரம், வேம்பு, மலை வேம்பு போன்ற மரங்கள், மருத மரம் போன்ற மரங்கள் எங்கள்கிட்ட இருக்கின்றது. எங்கள்கிட்ட இந்த வீதியோரங்களில் நடுவதற்காக பல இளைஞர்கள் தற்போது வீதியோரங்களில் மரங்கள் நடுவதை தங்களது குறிக்கோளாக கொண்டு பல இளைஞர்கள் வழிகிட்டு இருக்கின்றார்கள். அவர்களுக்கு நாங்கள் மிகவும் குறைந்த விலையிலேயே இந்த மரங்களை கொடுக்கின்றோம். அவர்களுக்கு நாங்கள் கூறுகின்ற அறிவுரை என்ன என்று சொன்னால், நீங்கள் நடுகின்ற மரங்கள் எங்களுடைய நாட்டிற்கு, எங்களுடைய கிராமத்துக்கு, எங்களுடைய ஊருக்கு பொருத்தமான மரங்களை தேர்வு செய்ய வேண்டும் என்பதும், அது மட்டுமல்லாமல் நீங்கள் நடுகின்ற மரங்களிலிருந்து இனத்தை பெருக்குவது பறவைகள் மூலம் இனத்தை பெருக்குகின்ற மரங்களை நடுகின்ற போது அது தானாகவே நீங்கள் ஒரு மரத்தை நட்டால் பறவைகள் லட்சக்கணக்கான மரங்களை பரப்புகின்றதாக காணப்படும். அந்த வகையிலே ஊர்வேம்பு, மகிழ், இலுப்பை போன்ற மரங்களை நாங்கள் நடுவதற்கு ஊக்குவிக்கின்றோம். கொழும்பிலிருந்து வருகின்ற இந்த காயா, மலவேம்பு போன்ற மரங்கள் நடுவதன் மூலம் அதனுடைய இனப்பெருக்கம் பெருசாக இருப்பதில்லை. நீங்கள் என்னென்ன பல மரங்கள் நீங்கள் விற்பனைக்கு வச்சிருக்கிறீங்க? இது டொம்ஜேசி எனப்படுகின்ற ஒரு மாமரம் ஆகும். இது நீங்கள் பூட் சிட்டி அதுகளில் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இது ஒரு விவசாய திணைக்களத்தால் அத்தாட்சிப்படுத்தப்பட்ட ஒரு வர்க்கம் ஆகும். இது பெரிய மாம்பழமே. ஒரு கிலோ கிட்டத்தட்ட 600 கிராமிலிருந்து 1 கிலோ வரை வரும். சாதாரண பராமரிப்பு இருந்தாலே 600 கிராம் வரும். இது பராமரிப்பு கொஞ்சம் தேவைப்படும். இப்போ உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்லுவேனாக இருந்தால், இப்படி ஒரு மரம் ஒரு அளவு வந்துட்டோன்னு நீங்கள் இந்தளவோடு குறுக்காக பிளேட்டால் வெட்டி விட வேண்டும். இந்த இடத்துல வச்சு வெட்டிவிட்டால் இதிலிருந்து 3 கொப்புகளை நீங்கள் விட வேண்டும். அந்த 3 கொப்புகளும் ஒரு இவ்வளவு அடி நீளம் வந்தவுடன் அதையும் குறுக்கால வெட்டிவிட்டீங்களா உங்களுடைய உயரத்துக்கு ஏற்ற மாதிரி வைத்திருக்க வேண்டும். இந்த மரம் வெயிட்டு தாங்காது, அது பிரதான காரணம். இல்லை நாங்கள் இது பழம் எடுக்கிறதுக்கு பிரதானமாக பேக் கட்டி தான் பழம் எடுக்க வேணும். ஏனென்று சொன்னால் நாங்கள் ஒரு 2 பிஞ்சு வந்தோன்னே ஒரு பிளாக்கோட்ட சைஸ் வந்த உடனே நாங்கள் என்ன செய்வோம் என்றால் ஒரு பேக் கொண்ட கட்டி விடுவோம். அந்த பேக்கை கட்டி விட்டால் சரியாக 85 நாட்களுக்கு அப்புறம் அந்த பேக்கை அவுட்டு பார்த்தால் உள்ளுக்கு பழமாக இருக்கும். அப்போ நாங்கள் மருந்தோ ஒன்றுமே அடிக்காமல் மரத்திலே பழுத்து பிடுங்கக்கூடிய ஒரு இனமாக இந்த இனமான காணப்படும். மிகவும் சுவையானது. கொச்சு, தும்பு அதுகள் ஒன்றுமே இல்லை, முழுக்க சாராக இருக்கும். ஜூஸ் அடிச்சும் பாவிக்கலாம். மிகவும் வேகமாக இந்த இனமானது நாங்கள் விற்பனை செய்து கொண்டிருக்கின்றோம். இது டொம்ஜேசி எனப்படுகின்ற ஒரு மாங்கன்று. சரி, இவை தோட இனங்களாகும். இது கிட்டத்தட்ட 2 வருடங்களில் பயன் தரக்கூடிய ஒரு மரமாக காணப்படும். மிகவும் இனிப்பு சுவை கொண்ட ஒரு இனமாக இது காணப்படும். இதனுடைய பழம் கிட்டத்தட்ட ஒரு டென்னிஸ் பால் அளவில் இது பழம் இருக்கும். இது எவ்வளவு காலத்தில் 2.5 வருடங்களில் காய்க்கக்கூடியது. ஒட்டு வைத்த மரம் என்றபடியால் 2.5 வருடங்களில் காய்க்கக்கூடியதாக இருக்கப்படும். இது ஒட்டு மரம். ஓமம். இது ஒரு பச்சை கலர் காயாக காணப்படும். ஆனால் மிகவும் இனிப்பு சுவை கொண்டதாக காணப்படும் தோடை இனம். இவை தயா நிமாலி என அழைக்கப்படுகின்ற 2 இனங்கள் மாதுளையில் நாங்கள் வைத்திருக்கின்றோம். இது சாஃப்ட் சீட் எனப்படுகின்ற பேப்பர் மாதிரி சீட்ஸ் ஆனது. இதனுடைய விதையானது கடிபடக்கூடியதாக இருக்கும். உள்ளுக்கு சிகப்பு நிற முத்து காணப்படும். வெளிப்பக்கம் மஞ்சள் நிற தோலை கொண்டதாக காணப்படும். இதுக்கும் ஒரு டென்னிஸ் பாலை விட கொஞ்சம் பெரிய அளவில் காய் வரும். மிகவும் சுவையான பழங்களை நீங்கள் பெறலாம். இது நட்டு நீங்கள் 6 மாதம் தொடக்கம் 1 வருடங்களிலே காய எடுக்கக்கூடியதாக இருக்கும். இவ்வகை மாதுளைகளில் இது சப்படிலா என அழைக்கப்படுகிறது. சப்படிலா, சப்போட்டா என இந்தியாவிலே மிகவும் பிரபலமான ஒரு பழமாக காணப்படுகின்றது. இது ஒரு விளாங்காய் மாதிரி ஒரு ப்ரௌன் கலரில் இருக்கும். மிகவும் சுவையான ஒரு பழத்தை தரக்கூடியதாக சப்படிலா என இது அழைக்கப்படுகின்றது. இங்கே நாங்கள் சாப்பிட்ட ஞாபகம் இல்லை. இங்கு நீங்கள் உதயன் பத்திரிகைக்கு முன்னால ஒரு பெரிய மரம் நிற்குது. அதை நீங்கள் பார்க்கலாம். அங்கே இருக்குது. அவகோடான்னு சொல்லுவார்கள். அலிக்கட்ட பேர் என சிங்களத்தில் சொல்லப்படுகின்றது. இது பட்டர் ஃப்ரூட். மிகவும் சத்து நிறைந்த ஒரு பழமாக
இந்த வட்ட ஃப்ரூட்டானது காணப்படுகின்றது. இதெல்லாம் நீங்கள் மலைநாடுகளில் மட்டும்தான் வளரும் அல்லது அங்கால பக்கம்தான் வளரும் என்கின்ற மூட நம்பிக்கையை விடுத்து இங்கு எமது பிரதேசத்தில் நன்கு வளர்ந்து காய்க்கக்கூடியதாக இம்மரமானது காணப்படும். இது தாய்வான் இனத்தைச் சேர்ந்தது. சிங்களத்தில் கிலோபேரே என அழைப்பார்கள், தமிழிலே கிலோ கொய்யா என அழைக்கப்படுகின்றது. இது கிட்டத்தட்ட 600 கிராமிலிருந்து 1 கிலோ வரையிலான காயினை இதனிடமிருந்து பெறக்கூடியதாக இருக்கும். எவ்வளவு காலத்தில் என்ன இது நீங்கள் மண்ணை பொறுத்தவரையில் சில மண்ணுகளுக்கு ஏற்ற மாதிரி காலங்கள் வேறுபடலாம். ஆனால் 6 மாதத்திலிருந்து 1 வருடங்களில் கட்டாயமாக இதற்காக நீங்கள் எடுக்கக்கூடியதாக இருக்கும். இது சிகப்பு நிற கொய்யாவாகும். இது இலை, தண்டு, காய் எல்லாமே சிகப்பு நிறமாக காணப்படும். மிகவும் ருசி கூடியதாகவும் வாசனை நிறைந்ததாகவும் எங்களுடைய ஊர்ப்பழத்துக்கு நிகரான பழமாகவும் இந்த சிகப்பு நிற கொய்யாவானது காணப்படும். இதுக்கும் தாய்வானிலிருந்து விளைவிக்கப்பட்ட ஒரு இனமாகும். மிகவும் நன்கு கொஞ்சம் பெருசாக இருக்குமா? ஊர்காய் அளவு கிட்டத்தட்ட 150-200 கிராம் அளவு தான் காய் வரும். காய் அவ்வளவு பெருசாக வராது. மிகவும் சுவையான பழத்தினை பெறக்கூடியதாக இருக்கும். அது ரைட். இவை ஒட்டு ரக பிலாவாக காணப்படுகின்றது. பிலாக்கண்டு வந்து ஒட்டு ரகமாக காணப்படுகின்றது. பிலாக்கண்டு ஒட்டுவதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், இலகுவிலேயே மகரந்த சேர்க்கையால் இனம் மாறக்கூடிய ஒரு இனம் பிலாமரமாகும். இந்த நாங்கள் மகரந்த சேர்க்கை நல்ல பழமாக இருக்குது, நல்ல இனிப்பினமாக இருக்கின்றது என்று சொல்லி அந்த விதையை எடுத்து நாங்கள் போட்டாலும் சில வேளை முளைத்து காய்க்கின்ற போது அந்த தாய்மரத்தினுடைய தூய இனத்தினை எங்களால் பிலாமரத்திலிருந்து பெற முடியாமல் இருக்கின்றது. அந்த ஒரு குறைபாட்டினை போக்குவதற்காக நாங்கள் என்ன செய்கிறோம்னா, தரமான கண்டுகளை உற்பத்தி செய்வதற்காக பிலாக்கண்டுகளை ஒட்டு முறையிலே இனப்பெருக்கம் செய்வதனூடாக தாய்மரத்தினுடைய பழத்தினுடைய அதே சுவையினை இதிலிருந்து பெறக்கூடியதாக இருக்கும். மிகவும் தரமான இனங்களை தெரிவு செய்து நாங்கள் ஒட்டுவதாக காணப்படுகின்றது. இதில் நாங்கள் ஃபாதர் லாங் மற்றது செம்பக விரியன் போன்ற இனங்கள் மிகவும் தரமான இனங்களாக காணப்படும். இவை சீத்தா இன பழம் என சொல்லப்படுகின்றது. முள்ளு சீத்தா எனவும் சொல்லுவார்கள், முள் அன்னமுன்னா என்றும் சொல்லுவார்கள், பரங்கி அன்னமுன்னா என்றும் சொல்லுவார்கள். பல பெயர்களால் ஊருக்கு இடத்துக்கிடம் பல்வேறு பெயர்களாக அழைக்கப்பட்டாலும் இது மிகவும் மருத்துவ குணம் வாய்ந்து ஒரு பழத்தினை தரக்கூடியதாக இருக்கின்றது. முள்ளு சீத்தா இனம் என அழைக்கப்படுகின்றது. அதே மாதிரி இது ஊர் சீத்தாப்பழம் என்கின்றது அல்லது அன்னமுனா என்கின்றது. இது அன்னமுன்னா பழம். இது வந்து முள்ளு சீத்தா என சொல்றது. ரெண்டும் அன்னமுன்னாவுடைய இனங்கள் தான், ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கின்றது. இது உருண்டையாக பழம் இருக்கும், அது அந்த பிளாக்கா மாதிரி முள்ளுகள் உள்ள ஒரு பழமாக காணப்படும். இந்த அண்ணாண்ட அப்பா இவர். வணக்கம் அண்ணா, உங்களோட பேர்? வணக்கம், என் பேர் கண்ணன். எல்லாரும் சேர்ந்து செய்றீங்க மகனோட? எல்லாரும் குடும்பமா செய்கிறோம். ஒரு கை கட்டி ஓசை வராது. அவ எல்லாரும் சேர்ந்து என் மனைவி, என் மருமக்கள் 2 பேர், மகன் 2 பேர், எல்லாரும் சேர்ந்து தான் இந்த பாம்பு பண்ணை. காலையில் வந்த உடனே இந்த இதுகளை பார்க்கல இருக்கிற சந்தோஷம் வேறு ஒன்றிலும் கிடையாது. அதை விட இந்த கண்டுகளை வேண்டிக்கண்டு போகிறவே கண்டுகள் நல்லா வருது, காய்க்குது என்று சொல்லிக்குள்ள வர்ற சந்தோஷத்தை விட வேறு ஒன்றும் வந்து சொல்லுவேன் உங்களோட நல்லா காய்க்குது, நல்லா வருது, வளருது என்று சொல்லிக்குள்ள வர்ற சந்தோஷம் வேறு ஒன்றும் கிடையாது. இது கொஞ்சம் விளங்கப்படுத்துவீங்களா? இதுக்கெல்லாம் வந்து எரு, தென்னம் சோறு, மண்புழு, பச்சை கழிவுகள், உமி, கோழியரு, வேப்பம் புண்ணாக்கு போன்ற முதலீடுகளை வச்சு இது பசலையோ? இது பசலை பூக்கண்டலுக்கும் எல்லாம் இல்லை, எல்லாத்துக்கும் போடலாம். நடுகிற போது கொஞ்சம் இவ்வளவு கையளவு கொஞ்சம் போட்டு நட்டாலே நல்ல வீரியமா முதல்ல வெளியிருக்கு. பவிசாறு பூங்கனிச்சோலை இந்த ப்ராடக்ட் தயாரிப்பு. இது விளிம்பிலி என அழைக்கப்படுகின்றது. இதனுடைய காய்கள் நாங்கள் சொதி மற்றது குழம்புகள் அதுகளுக்காக புளியின் தேவையினை நிவர்த்தி செய்வதற்காக இதனுடைய காய்களை பயன்படுத்துவதாக இருக்கிறது. புளி தட்டுப்பாடான நேரங்களில் இது மிகவும் பிரபலமாக இருக்கின்றது. மற்றது இது ஒரு புதிய இனமாக காணப்படுகின்றது. மசங் என சிங்களத்தில் அழைக்கப்படுகின்றது. இது வந்து ஆப்பிள் இலந்தை என தமிழிலே கூறுகிறார்கள். இது வந்து பச்சை ஆப்பிள் காயினுடைய அளவிற்கு பச்சை ஆப்பிள் காய் மாதிரியே இருக்கும். டேஸ்ட்டும் பச்சை ஆப்பிள் காய் மாதிரியே இருக்கும். இது ஒரு வகை இலந்தை மரமாக காணப்படுது. இது ஜம்பு காய் மரம். ஜம்பு
இது வந்து என்னன்னு சொன்னால் நாங்கள் பெரல்களை வெட்டி வைத்திருக்கின்றோம். இது என்ன தேவைக்கு பயன்படுத்தப்படுகின்றது என்றால், இடமில்லை அல்லது உங்களுடைய மண் வளம் இல்லை என கருதுகின்றவர்கள் இவ்வாறான பெரல்களில் நாங்கள் எங்களுடைய நல்ல மண் பசலை எரு எல்லாத்தையுமே சம அளவில் கலந்து உங்களுக்கு இதுக்குள்ள நீங்கள் விரும்புகின்ற பழமரங்களையோ அல்லது பூங்கண்டுகளையோ நாங்கள் உங்கள்கிட்ட வைத்து தருவோம். பெரிய மரம் கூட அப்படி வைத்து இருந்தது என்று சொன்னால் நீங்கள் எவ்வளவு பெரிய மரமாக இருந்தாலும் இதை நீங்கள் வைத்து பராமரிக்கக்கூடியதாக இருக்கும். இதிலே நன்றாக வளர்ந்து வேரெல்லாம் ஓடினா பிற்பாடு நீங்கள் வேணுமென்றால் உங்களுடைய நிலத்திலே இதை இறக்குவீர்களாக இருந்தால் உங்களுடைய நிலத்துக்கு பரிச்சயமாக மாறிவிடும் கண்டு. அது மட்டுமல்லாமல் இந்த பெரலும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஊக்கி போக அந்த மரம் வந்து உங்களுடைய இடங்களில் செழிப்பாக வளரும். மண் வளம் இல்லை, மண் இல்லாததால் கண்டு வளர்க்க முடியாது என்கின்ற கவலையை உடைய மக்கள் அவர்களுடைய கவலையை போக்குவதற்காக நாங்கள் இந்த முறையினை பயன்படுத்தி கொள்கின்றோம். இது என்ன, இது தேனியோ? இது என்னன்னு சொன்னால் நாங்கள் உண்மையிலேயே இயற்கையோடு ஒன்றி வாழுகின்ற மக்களாகவே நாங்கள் காணப்பட வேண்டும். எங்களுக்கு தேவையான உணவுகளை நாங்களே உற்பத்தி செய்து எடுக்கின்ற போது மிகவும் தரமானதும் தூயதும் மனத்திருப்தியுமான இதுகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போ சந்தையில் வந்து தேனுகள் பல்வேறு வகையான தேனுகள் காணப்படுகின்றது. சிலருடைய தொழில் என்னென்று கேட்டால் தேன் செய்கிறதென்று சொல்லுகிறார்கள். அவ்வாறான நிலப்பாடு வருகின்ற போதும் நாங்கள் தூயமான தேனை எடுப்பதற்காக இந்த தேனியை வளர்க்கின்றோம். எங்களுடைய இந்த பண்ணையிலே ஏக்கச்சக்கமான பூக்கள் இந்த நாளும் மலர்கிறபடியால் எங்களுக்கு தேன் வந்து இலகுவாக தேனீகளுக்கான சாப்பாடு கிடைக்கிறதால தேன் வந்து மிகவும் மகிழ்ச்சியாக இந்த தேனை எங்களுக்கு சேர்த்து தருகின்றது. அந்த வேலையை இந்த தேன் பூச்சிகள் செய்கின்றது. நாங்கள் தேனிலிருந்து தேனை பார்க்கலாமே. குழம்புனா வேணாம், இது பட்டிய பாக தேனை. இது என்னதுக்கு அந்த காற்று போடுறதுக்கு விட்டுருக்கு? காற்று போடுறதுக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் தேன் வளர்க்குறார். மரத்தில் அடித்து பட்டி இங்கே பாருங்க மேலே தேனிகள் இருக்குது. உள்ளேயும் வந்து உள்ளே இருக்குது. உள்ளே எடுக்கக்கூடாது, அப்புறம் பறந்து இருந்தாலும். சரி, என்ன நன்றி. அவர் வந்து அடுத்த பட்டியை திறந்துட்டார். அந்த பட்டிக்கு அடுத்த தேன் வதை இருக்குது. அப்படி ஒவ்வொரு வதையாக இருக்குமே என்ன? ஆமாம். இது வந்து செவ்வரத்தை ஒரு பொதி செய்யப்பட்ட அந்த பேக்கில் வந்து வைக்கப்பட்டிருக்குது. நிறைய சிலதில் பூத்தும் இருக்குது. இப்போ அந்த அண்ணாடக்கு இப்போ இந்த மாதிரி வெட்டுதாண்டு. இது என்ன இனமான செவ்வரத்தை? இது வந்து பேங்காக் இனம் என அழைக்கப்படுகின்றது. இவ்வகையான இனங்கள் வந்து பிளாஸ்டிக் பூக்களை போல இருக்கும். நீங்கள் வீடுகளில் வைத்து பூக்கின்ற போது உண்மையான பூவோ அல்லது பிளாஸ்டிக்கில் செய்து வைத்திருக்கிறோம் என்கின்ற ஆச்சரியப்படக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நிறங்களை கொண்டதாக இது பேங்காக் இனமாக காணப்படுகின்றது. இவ்வகையான சிவரத்தைகள் மிகவும் அழகானதும் பெரிய பூக்களை கொண்டதாகவும் காணப்படும். பேங்காக் இனம் என இதை கூறுகிறது. இதுகள் என்ன குரோட்டன் என்னன்னு சொல்கிறது? இது அக்னோனிமா என அழைக்கப்படுகின்ற ஒரு வகை வாழை இனங்களாகும். இது வீடுகளுக்குள்ளே வைக்கிறதுக்கு அலங்காரம், பேங்குகள் அதுகளுக்கு வீடுகளுக்குள்ளே மற்றது இன்டோராக பயன்படுத்துவதற்காக இந்த இனங்கள் பயன்படுத்தப்படுகின்றது. இது இஞ்சி மரம் என அழைக்கப்படுற இஞ்சி எங்களுடைய இஞ்சி தேவையினை பூர்த்தி செய்வதற்காக நன்றாக இனலுக்குள்ள வச்சு வளர்த்தீர்களாக இருந்தால் சிறப்பாக இஞ்சியினை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். கமுகு அதுகளை பற்றி பார்க்க போகிறோம். இது கமுகு மரங்கள். நாங்கள் நன்கு முத்திய மரங்களிலிருந்து கிட்டத்தட்ட 15-20 ஆண்டுகளை கடந்த மரங்களிலிருந்து விதைகளை எடுத்து இந்த கமுகங்கண்டுகளை நாங்கள் உற்பத்தி செய்து வைத்திருக்கின்றோம். இது பெரும்பாலும் ஆக்கள் இந்த ஒருவர் இறந்து 31 வருகின்ற போது அதை கொண்டாடுகின்ற போது தங்களது ஞாபகமாக வழங்குவதற்காக இந்த கமுக மரங்களை தற்போது மக்கள் பெருமளவில் கொள்வனவு செய்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இது வித்தியாசமான ஒரு ஃபார்ம் ட்ரீ. இது ஃபார்ம் ட்ரீ எனப்படுகின்றது. இது வந்து அலங்கார தாவர வர்க்கங்களில் ஒன்றாக காணப்படுகின்றது. இது ஈரப்பிலா வர்க்கத்தை சேர்ந்த ஈரப்பிலாவாகும். உண்மையிலேயே இதை ஈரப்பிலாவை பற்றி சொல்லுவதாக இருந்தால் நீங்கள் வீடுகளிலே ஒரு ஈரப்பிலாவை வைப்பீர்களாக இருந்தால் உங்களுடைய கறித்தேவையினை பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நஞ்சில்லாத ஒரு மரக்கறியை உண்ண வேண்டும் என்று சொன்னால் அது ஈரப்பிலா வந்து எந்தவித பசலையோ மருந்தோ இல்லாமல் எடுக்கக்கூடிய ஒரு மிகவும் அற்புதமான ஒரு மரம் தான் வந்து இந்த ஈரப்பிலா. இந்த ஈரப்பிலா மரங்கள் இந்த மகத்துவங்களை மக்கள் தற்போது அறிந்து வேண்டுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. சிங்கள ஆக்கள் இதில் ஈரப்பிலாக்களை நன்கு சாப்பிடுகிறார்கள். இது மருத்துவ குணம் நிறைந்தது. எங்களுடைய வைத்திய கலாநிதி டாக்டர் சிவன்சுதன் ஐயா அவர்கள்
இந்த ஈரப்பிலாவை மக்கள் மத்தியிலே பிரபலியப்படுத்த வேண்டும் என்று நோக்கோடு தனது சொந்த பணத்தில் தனது கிளினிக்கு வருபவர்களுக்கு இந்த ஈரப்பிலா மரத்தினை ஒன்றை இலவசமாக வழங்கி கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. அவர் எங்கள்கிட்ட அந்த மரத்தை கொள்வனவு செய்வதும் மிக முளைக்குது. ஈரப்பிலா உண்மையாக ஈரப்பிலா தூய ஈரப்பிலா எடுக்கிறதாக இருந்தால் வேர்ல இருந்துதான் ஈரப்பிலா கண்டானது எடுக்க முடியும். வேற எந்த முதத்திலுமே நாங்கள் ஈரப்பிலாவினை எடுக்க முடியாது. ஒன்றும் இல்லை. வேற வெட்டி வேர்ல இருந்துதான் இந்த கண்டனுடைய இனப்பெருக்கத்தை செய்யக்கூடியதாக இருக்கு. 3 வருடத்துக்கு மேல் செய்யப்படும். ஆனால் ஈரப்பிலா வேண்டுவதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். பல இடங்களில் சிங்கள நாடுகளில் ஆசனிப்பிலா என்கின்ற ஒரு இனமும் இருக்கின்றது. அந்த ஆசனிப்பிலாவினுடைய இலையும் இதே மாதிரியே இருக்கும், எந்தவித வித்தியாசமும் இருக்காது. அது ஈரப்பிலா இல்லை, காய்க்கின்ற போது பிலாக்காய் மாதிரி முள்ளு உள்ளதாக இருக்கும். அது எங்களுடைய ஆக்கள் தமிழ் ஆக்கள் அது சாப்பிட்ற இல்லை. அப்போ நீங்கள் ஈரப்பிலா வேண்டுகின்ற போது எப்பவும் கவனமாக இருக்க வேண்டும். வேர்ல முளைச்ச கண்டாக பார்த்து வேண்டியவர்களாக இருந்தால் மிகவும் தூய இனத்தினை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். என்னண்ணா குடிக்கிறதுக்கு தண்ணியோ? இது என்னென்று சொன்னால் நாங்கள் எல்லாம் உடம்பு பருத்தாக்கள். எங்கட அப்பா, நான், மனைவி எல்லாருமே உடம்பு பருத்தாக்கள். நாங்கள் இவ்வளவு ஆரோக்கியமாக இருப்பதற்கு எங்களுடைய இந்த மூலிகை தோட்டம் பெரிதாக உதவி செய்யுது. இங்கே பார்த்தீங்களென்று சொன்னால் துளசி, புதினா, தேசிக்காய், கற்பூரவள்ளி இது எல்லாத்தையும் போட்டு ஒவ்வொரு நாளும் குடிநீராக செய்து சுடுதண்ணிக்குள்ள நாங்கள் இது எல்லாத்தையும் போட்டுட்டு ஒவ்வொரு நாளும் எல்லாரும் எங்களை குடும்பத்தில் உள்ள எல்லாரும் ஒவ்வொரு கப் ஒவ்வொரு நாளும் குடிப்போம். அப்போ எங்களோட மூலிகையே எடுத்து ஒவ்வொரு நாளும் குடிக்கிறதால மிகவும் ஓரளவு ஆரோக்கியமாக இருக்கக்கூடியதாக இருக்கு. சரி, நான் எனக்கு தண்ணி கொண்டு வரீங்க குடி. இது என்ன மாங்கன்று? இது விளாட்டின மான்கன்று என கூறப்படுகின்றது. இது இடவசதி இல்லாத ஆக்கள் வீட்டில் குறுகிய அளவிலேயே வைக்கக்கூடியதாக இருக்கும். இங்கே பார்த்தீங்களென்று சொன்னால் தெரியும். இங்கே பாருங்க பூக்கள் வலிக்கிடுது. சின்ன மரத்திலேயே பூத்து காய்க்கக்கூடிய ஒரு இனமாக இந்த விளாட்டின மான் காணப்படுகின்றது. இடவசதி இல்லாதவர்கள் இந்த விளாட்டு மாங்கன்றினை வைத்து மிகவும் குறுகிய காலத்திலே இது ஒட்டுக்கண்டாக இருக்கிறபடியால் இங்கே பாருங்க டக்கண்டு பூக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் ஒரு 1.5 வருடங்களிலே காயினை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு இனமாக இந்த விளாட்டினமானது காணப்படும். இந்த இடத்த பார்த்தோம்னா இப்போ எத்தனை பரப்பு இருக்குமாண்ணா இந்த இடம்? இது 10 பரப்பில் 10 பரப்புண்ணா. நல்ல பிரம்மாண்டமாக இருக்குது. நிறைய மரம் செடிகள் வச்சுருக்கிறார், மூலிகைகள் வச்சுருக்கிறார், எல்லாமே வச்சுருக்காரு. பழத்தவியல், பயிற்சிகை அதற்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளலாம். இது மாட்டுக்கு போடுற புல்லு CO3 எனப்படுகின்ற ஒரு புல்லு இனமாகும். நாங்கள் மாடுகள் அதுகளுக்கு இதை பயன்படுத்துகிறோம். இதோ தும்புண்ணா. இது அதுண்ட புல். இது உங்களோட தேவைக்கு வச்சிருக்கிறீங்களா? இல்லை இது நாங்கள் இதுலேருந்து துண்டங்கள் எடுத்து கண்டுகளாக விற்கிறது. நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருப்பது எங்களுடைய தென்னை உற்பத்தி பகுதிக்கு வந்திருக்கின்றீர்கள். இது நாங்கள் 30 வருடத்துக்கு மேற்பட்ட மிகவும் தரமான சிபார்சு செய்யப்பட்ட பண்ணைகளிலிருந்து நாங்கள் தேங்காயினை கொள்வனவு செய்து இதை நாங்கள் உற்பத்தி செய்கின்றோம். இது நாங்கள் விசேடமாக தயாரிக்கப்பட்ட ஒரு ஊடகத்தினை பயன்படுத்தி இந்த தென்னைகளை நாங்கள் முளைக்க போட்டிருக்கின்றோம். இதில் முளைக்கின்ற தென்னைகளை நாங்கள் இப்போ பேக்கெட்டுகளில் பொதி செய்து விற்பனை செய்யக்கூடியதாக இருக்கும். இது எங்களுக்கு இதில் முளை கிளம்புவதற்கு எங்களுக்கு ஒரு 3 மாத காலம் எடுக்கும். இந்த தேங்காய் கண்டுகளாக பெற்றுக்கொள்வதற்கு. அண்ணா அதில் என்ன ஒரு பச்சையாக இருக்குது, அது என்னென்னு சொல்ல விளங்கப்படுத்த முடியுமே? ரைட், இது அசோலா எனப்படுகின்ற ஒரு நீரில் வளர்கின்ற ஒரு தாவரமாகும். இந்த அசோலா இதனுடைய பயன்பாடு தற்போது மிகவும் அபரிதமாக காணப்படுகின்றது. கோழி வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, ஆடுகளுக்கு கூட நாங்கள் போடுகின்ற போது ஆடுகள் ஆரோக்கியமாக வளர்கிறது. பெரும்பாலும் கோழிகள் அதுகளுக்கு போடுகின்ற போது அதிக அளவு முட்டையினை பெறக்கூடியதாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி கூடியதாகவும் இருக்கும். மிகவும் ஆரோக்கியமான கோழியாக காணப்படுகிறது. இது நாங்கள் கோழிகளை வளர்ப்பதற்காக இதை தொட்டி அறுவடை செய்யறேன். இதை நாங்கள் அப்படியே கிள்ளி எடுக்க வளர்ந்து கொண்டே இருக்கும். வெயில் வேணும், நிழல் இருந்தால் தான் கொஞ்சம் நல்லா. வெயில் ஆக இருந்தால் பட்டு போகும். இது என்ன மரம்? இது உக்குரசை என சொல்லப்படுகின்ற ஒரு பழமரமாகும். மிகவும் அந்த எங்களுடைய கிரேப்ஸ் பழம் மாதிரி இருக்கும். இல்லை, முந்திரிய பழத்தின் அளவில் வரும். இது சிங்கள நாடுகளிலே பெரும்பாலும் காணப்படுகின்ற படியால் எங்கட இடங்களில் வராதென்று பலர் இதை நடுவதில்லை. ஆனால் இங்கே நாங்கள் நட்டு இங்கே பாருங்க நிறைய காய்கள் பிடித்திருக்கின்றது. போன வருடம் கூட மிகவும் சிறப்பாக நாங்கள் இதிலே பிடிஞ்சி பழங்களை சாப்பிடக்கூடியதாக இருந்தது. தற்போது இது பூத்து காய்க்க துவங்கி இருக்கிறது. மகிழ்ச்சியாக
என்ன பேர் உக்ரஸ் உக்ரஸ். நீங்கள் இந்த பிரதானமாக இந்த தொழிலை மட்டும் தானே செய்கிறீங்க என்ன ஃபார்மிங் தான்? நான் ஒரு ஆசிரியராக இருக்கின்ற போதும் இந்த தொழிலை நான் மிகவும் விருப்புடன் செய்கின்றேன். இது இவ்வாறு நான் ஆசிரியராக இருக்கின்றேன். எனது அண்ணன் வந்து நீதிமன்றத்தில் பிரதம எழுதுனராக இருக்கின்றார். எனது தந்தை வந்து ஓய்வு பெற்ற பரிவான் கல்லூரியினுடைய நூலகராக காணப்படுகின்றார். இவ்வாறாக நாங்கள் ஒரு அரசாங்க உத்தியோகம் அல்லது அரசாங்கம் சார்ந்த உத்தியோகத்தை பின்னணியாக கொண்டிருந்தாலும் இதை ஏன் செய்கின்றோம் என்றால் எங்களுடைய மன மகிழ்ச்சிக்காகவும், அதைவிட மக்களுக்கு தரமான கன்றுகளை கொடுக்க வேண்டும். மக்களோடு தரமான கன்றுகளை கொடுக்கின்ற போது அவர்கள் உற்பத்தியினை செய்வார்கள் அல்லது அதனுடைய பிரயோசனத்தை அடைவார்கள் என்கின்ற ஒரு உயரிய நோக்காலும், இந்த மரங்கள் மீது கொண்ட பற்றாலும், மரங்களை நாங்கள் நடுகின்றவர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்கின்ற ஒரு தேவைப்பாடினாலும் நாங்கள் இதை செய்து கொண்டிருக்கின்றோம். இது எங்கள் 100% லாப நோக்கத்தை கொண்ட ஒரு நிறுவனமாக இது தொழிற்படுவதல்ல. அதற்காக லாப நோக்கம் அல்லாமலும் தொழிற்படுகின்ற ஒரு நிறுவனமும் அல்ல. குறுகிய அளவு லாபத்தினை குறியாக கொண்டு இந்த நிறுவனமானது மிகவும் சிறப்பான முறையிலே 20 ஆண்டுகளை கடந்து இயங்கி கொண்டிருக்கின்றது. அதுக்கு மக்களாகிய நீங்கள் வழங்குகின்ற பேர் ஆதரவுக்கு நாங்கள் என்றென்றும் தலைவணங்கி நன்றியினை கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். ஜம்பு நாவல் காய்ச்சிருக்கேன் என்ன? இது ஜம்பு நாவல் எனப்படுகின்றது. என்ன இனம்? இல்லை இங்கே இது பிங்க் கலர் என்று சொல்லப்படுகின்றது. மிகவும் சுவையான பழமாக காணப்படுகின்றது. இந்தாங்க நீங்களும் ஒன்றை சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு பாருங்க. மிகவும் சுவையான ஒரு பழமாக காணப்படும். நல்லா இருக்கா? இந்த வீட்டில் இவ்வாறான மரங்கள் வைத்திருக்கின்றதில் உள்ள மகிழ்ச்சி என்னென்றால் நாங்கள் அப்படியே மன நிறைவோடு உடனே எங்களுக்கு தேவையான நேரம் பிடுங்கி சாப்பிடக்கூடியதாக இருக்கிறது. உண்மையிலே ஒரு மகிழ்ச்சி. எந்தவித மருந்து அடிகளோ இதுகளோ இல்லாமல் நாங்கள் தூய இதுகளை பெறக்கூடியதாக இருக்கும். அதுதான் இந்த வீடுகளில் வளர்க்குறதால நீங்கள் பெறக்கூடிய நன்மை. இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் கத்தரி. இப்போ வீட்டு தோட்டம் செய்கிறவர்களுக்கு வந்து இந்த கத்தரி கண்டுகளை வந்து சின்ன கண்டுகளாக உற்பத்தி செய்வதை எடுப்பது அவர்களுக்கு ஒரு பெரிய கரைச்சலாக இருக்கும். ஏனென்றால் இது வந்து நாற்று மேடை ஒன்றை உருவாக்கி அதில் போட்டு அதில் பிடுங்கித்தான் நட வேண்டிய ஒரு தேவை இருக்கும். அவ்வாறு சிறிய ஒரு 2 கண்டு 3 கண்டு வைக்க வேண்டியவர்களுக்கு வந்து நாற்று மேடையினை உற்பத்தி செய்வது வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கும். அந்த வகையில் அவர்களுடைய தேவையினை பூர்த்தி செய்வதற்கு என்ன செய்கிறோம் என்றால் நாங்களே நாற்று மேடைகளை போட்டு இவ்வாறான பொதிகளில் நாங்கள் வளர்த்து அவர்களுக்கு கொடுக்கின்ற போது அவர்கள் இதை வீட்டிலே வேண்டிக் கொண்டு போய் வைத்த உடனே அவர்கள் காய்களை பெறக்கூடியதாக இருக்கும். இங்கே பார்த்தீங்களா அப்படியே காய்ச்சபடி இருக்கு. அப்போ ஒரு எங்கள்கிட்ட வருகின்ற ஒரு வாடிக்கையாளர் இதை வேண்டிக் கொண்டே வைப்பாராக இருந்தால் இதிலிருந்து ஒரு 10 காயாவது அவர் எடுத்து மிகவும் மகிழ்ச்சியாக தனது வீட்டு தோட்டத்தில் காய்த்த காய்களை வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு தன்மை. இது பார்த்தீங்களென்றால் ஊர் பப்பா எமது நாட்டில் அல்லது எமது பகுதியில் மிகவும் அருகி கொண்டு போகின்ற ஒரு இனமாக இந்த ஊர் பப்பாவானது காணப்படுகின்றது. ரெட் லேடி என்கின்ற ஓர் பப்பா இனமானது அறிமுகப்படுத்தப்பட்டதன் பின்னர் மக்கள் இந்த ஊர்ப்பப்பாவை நாடுகின்ற தன்மையானது இல்லாமல் போனதன் காரணமாக ஊர்ப்பப்பா வந்து இப்போது எமது பகுதியில் இல்லாமல் போய் ரெட் லேடி மற்றும் கன பெயர்களில் ஹைபிரிட் இனங்கள் வருகை தந்திருக்கின்றது. இதனால் எங்களுடைய உள்ளூர் இனம் வந்து அழிவடைந்து போய்விட்டது. இந்த உள்ளூர் இனத்தை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு அரிய ஆசையின் காரணமாகவே இந்த மரங்களை நாங்கள் வைத்திருக்கின்றோம். உண்மையிலேயே நாங்கள் எங்களுடைய ஹைபிரிட் இனங்கள் வந்து எங்களுடைய பாரம்பரிய இனங்கள் வந்து அழிவுற்று கொண்டு போவதன் காரணமாக எங்களுடைய பழைய இனங்களை நாங்கள் தேடி கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு தேவை ஒன்று இருக்கின்றது. உதாரணமாக இப்போ பப்பாவுக்கு வந்து ஒரே ஒரு கம்பெனி மட்டும்தான் அதை இறக்குமதி செய்வதற்கு அனுமதி இருக்கின்றது. அவர்கள் விதை இறக்குமதி செய்ய விடுவார்களாக இருந்தால் அந்த ரெட் லேடி என்கின்ற பப்பாவினை உற்பத்தி செய்ய முடியாது. அது மட்டுமல்லாமல் அவர்கள் என்ன விலை கூறுகிறார்களோ அந்த விலைக்குத்தான் நாங்கள் அந்த விதையினை வேண்டி இருக்கும். அது வந்து அவர்கள் விற்கிற விதையிலிருந்து போட்டால் தான் நாங்கள் கண்டினை உற்பத்தி செய்ய முடியுமே ஒழிய தன்னட்ட வாரம் நாங்கள் அதிர்ந்த பழத்திலிருந்து வருகின்ற விதையினை போட்டு நாங்கள் கண்டுகளை உற்பத்தி செய்ய முடியாது. எனவே விதைகளுக்கு நாங்கள் வேறொருவரிடம் தங்கி இருக்க வேண்டிய ஒரு தேவையினை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். இப்போது நாங்கள் பார்க்கின்ற போது யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரையிலே எல்லா விவசாயிகளும் வந்து விதையல்லாத விவசாயிகளாக மாறிவிட்டார்கள்.
முன்னைய காலங்களில் எல்லோரும் தாங்களுக்கு தேவையான விதையினை தாங்களே உற்பத்தி செய்து அதிலிருந்து நாற்றுகளை பெற்று தோட்டம் செய்பவர்களாகவே காணப்பட்டார்கள். பழைய காலங்களில் சாம்பல் அதுகள் எல்லாம் போட்டு பொற்றலியாக விதைகளை கட்டி வைத்து அதிலிருந்து உற்பத்தி செய்பவர்களாக காணப்பட்டார்கள். ஆனால் இந்த விதைகளை விற்கின்ற கொம்பனிகள் எக்கச்சக்கம் வந்ததன் பிற்பாடு விவசாயிகளிடமிருந்து விதைகள் மறைக்கப்பட்டு கொம்பனிகளை சார்ந்த விவசாயிகள் இருப்பதனால் கொம்பனிகள் தான் நினைத்த விலைக்கு விற்பதை விவசாயிகள் வேண்ட வேண்டியதாக இருக்கிறது. ஆரம்ப கட்டத்தில் அவர்கள் மிகவும் மலிந்த விலையிலேயே உங்களுக்கு விதைகளை தரக்கூடியதாக இருக்கும். நீங்களும் ஏமாந்து அதை வேண்ட 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 அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலைகளை கூட்டி கொண்டு போய் இப்போ சில கத்தரி சில மிளகாய் இனங்கள் ஒரு 3 கிராம் தான் இருக்கும், விலை கேட்டால் 3000 ரூபா 4000 ரூபா என்பார்கள். ஆனால் அவர்கள் அறிமுகப்படுத்துகின்ற நேரம் 50 ரூபா 60 ரூபாய்த்தான் அந்த விதைகளை அறிமுகப்படுத்தினார்கள். ஆனால் இப்போது அதே விதையை நாங்கள் 3000 4000 ரூபா கொடுத்து வேண்ட வேண்டி இருக்கு. ஏனென்று சொன்னால் நாங்கள் விதைகளற்றவர்களாக இந்த ஹைபிரிட் என்கின்ற ஒரு இதுக்கு மாயைக்குள் நாங்கள் ஒளிந்திருக்கின்றோம் என்பதை நான் மிகவும் மனவருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இது நீங்கள் வீடுகளில் இடம் இல்லை என நீங்கள் யோசிக்கிறவர்கள் கூட உண்மையிலேயே இந்த பேக்கெட்டில் இப்படி பேக்கெட்டில் நீங்கள் வச்சு பேக்கெட்டில் இருந்து காய்களை பெறக்கூடியதாக இருக்கும். இங்கே வேறங்கோ காய்ச்சிருக்கு, பயத்தை காய்ச்சிருக்கு. இப்போ நீங்கள் இந்த பேக்கெட்டில் வைப்பீர்களாக இருந்தால் இதிலிருந்தே நீங்கள் காய்களையும் பூக்களையும் பார்க்கலாம். இது நீங்க இப்ப விக்கிறதுக்கு ரெடியா வச்சிருக்கீங்க? இது இவ்வாறான இதுகள் நாங்கள் ஒரு 1200 ரூபா அப்படி கொடுப்போம். இது தென்னை தென்னை வந்து நீங்கள் அந்த அதில் கூறின அந்த பாத்தியிலே பார்த்த தென்னைகள் வந்து இதிலே முளை கிளம்பிய பிற்பாடு நாங்கள் எடுத்து இவ்வாறாக பைகளுக்கு மாற்றுவோம். பைகளுக்கு மாற்றிய பிற்பாடு ஓரளவு அவ்வாறாக வளர்ந்ததன் பிற்பாடு நாங்கள் விற்பனைக்காக இதெல்லாம் செவிலணி. இது செவிலணி எனப்படுகின்ற இனமாகும். ஆனால் இது செவிலணி வந்து நீங்கள் இந்த ஊர்களில் பார்க்குற செவிலணியை விட மிகவும் வித்தியாசமான செவிலணி. இங்கே பார்த்தீங்களா தேங்காய் இந்த சைஸை பார்த்தீங்களா ஒரு தேங்காய் அளவு காய்க்கக்கூடிய ஒரு இனமாக இது காணப்படுகின்றது. இது ஒரு 2 வருஷங்களில் இது பலனை நீங்கள் பெறக்கூடியதாக இருக்கும். மிகவும் பெரிய விலனியினை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது குரோட்டன் தான் என்ன சொல்றது? இது குரோட்டன் வகையை சார்ந்த இனமாக காணப்படுகிறது. இது சாடிகளிலும் இருக்குது, பேக்கெட்டிலும் இருக்குது. நாங்கள் ஆக்களுக்கு இதை இறந்துகிற போது வாராக சாடிகளில் வச்ச கண்டுகள் சில ஆக்கள் வீடுகள் குடிபூற போயினும் உடனடியாக கண்டுகள் தேவையென்று வர்ற ஆக்கள் சாடிகளோட கண்டுகள் தேவையென்று வர்ற ஆக்களுக்கு இந்த கண்டுகளை நாங்கள் அப்படியே தூக்கி உடனடியாக விற்பனைக்கு தயாராக இருக்கின்றது. இதை நாங்கள் உடனே கொடுப்போம். இது அலரி எனப்படுகின்ற ஒரு இனமாகும். இதில் எங்கள்கிட்ட ஒரு 7 இனம் இருக்கிறது. பிங்க், மஞ்சள், பிங்க் அடுக்கு, சிகப்பு, வெள்ளை. இது அலரி என சொல்றது. இன்னொரு வகை இருக்கிறது, அதில் அந்த மஞ்சள் கலர் பூக்கிறது. அது பழைய காலத்தில் வந்தது. ஒரு காய் வரும், அது நஞ்சுத்தன்மை கொண்டதாக காணப்படுகிறது. இது காய் வராதாக காணப்படுது. இது என்ன பழம்? சின்ன சின்ன குட்டி குட்டி பழமா இருக்கு. இது ஒரு அலங்கால தாவரத்தில் இருந்து வருகின்ற ஒரு பழமொழிய வடிவுக்கு வைக்கிறதே இது நல்லா இருக்கு. இந்த மஞ்சள் கலருக்கு நாவல் பூ. மூலிகை பகுதிக்கு வருகை தந்திருக்கின்றோம். இப்போது இது வாதமடக்கி என சொல்லப்படுகின்ற ஒரு மூலிகை ஆகும். இதை நாங்கள் அவிச்சு குளிக்கின்ற போது உடம்பு எங்கேயாவது நோவு இருந்ததுன்னு சொன்னால் அந்த நோவெல்லாம் இல்லாமல் போகும். இது தூதுவளை. உங்களுக்கு தெரியும், சம்பளம் அரைச்சி சாப்பிட்றதுக்கு மிகவும் நல்லதாக காணப்படும், சளியை வெட்டக்கூடியதாக காணப்படும் தூதுவளை. அது மாதிரி இது கரிசலாங்கண்ணி என அழைக்கப்படுகின்ற ஒரு மூலிகை ஆகும். கரிசலாங்கண்ணி வந்து உங்களுக்கு அந்த தலைமையை கறக்கிறது, மற்றது பரது செய்து சாப்பிடலாம். சத்துக்கள் எல்லாம் நிறையதாக காணப்படும் கரிசலாங்கண்ணி. இது பூனமீசை. தும்பு தும்பா இருக்கும். பூனமீசை எனப்படுகின்ற ஒரு வகையான ஒரு மூலிகையாகும். இது சிறுநீரக நோய்களுக்கு மிகவும் சிறந்த ஒரு இதாக காணப்படுகிறது. அதே மாதிரி இது வந்து சிறுகுறிஞ்சா. இது வரவரத்து சும்மா ஆக்களும் சாப்பிடலாம். சிறுநீரக இது சலரோகம் போன்ற நோய்கள் இருக்கிறார்கள், இதை சாப்பிட்டா நல்ல. ஆனால் நாங்கள் ஏனையவர்களும் இதை சாப்பிட்டு கொள்ளலாம். அதே மாதிரி இது கோட்டம் என சங்ககால இலக்கியங்களில் அழைக்கப்படுகின்ற ஒரு மரமாகும். கோட்டம் என சங்ககால இலக்கியங்களில் கோட்டம் என இந்த மரமானது அழைக்கப்படுகிறது. தற்போது இதை இன்சுலின் பிளான்ட் என்று சொல்கிறார்கள். இது அந்த இன்சுலினை கண்ட்ரோலுக்கு வைத்திருக்கிறதுக்கு மிகவும் ஒரு
உதவியான ஒரு மரமாக காணப்படுகிறது. அகத்தி கல்சியம் சத்து நிறைந்த ஒரு இதாக காணப்படுகின்றது. பாலிலும் பார்க்க நிறைந்த கல்சியத்தை கொண்டதாக இந்த அகத்தி கீரைகள் காணப்படும். இது வீடுகளில் வைக்கக்கூடாது என்ற ஒரு மூட நம்பிக்கையும் காணப்படுகின்றது. நீங்கள் வீடுகளில் வைத்து அதிகமாக வளர விடாமல் வெட்டி வெட்டி வளர்ப்பீர்களாக. அதனுடைய உண்மையான காரணம் என்னவாக இருக்கலாம் என நான் கருதுவது என்னென்றால், அகத்தி வந்து பெருசாக வளரக்கூடிய ஒரு மரம். வீட்டுக்கு பக்கத்தில் வைக்கின்ற போது காற்றுகள் அடித்தால் இலகுவில முறியக்கூடிய தன்மை கொண்டதாக காணப்படுறதால வீடுகளுக்கு மேலே முறிந்திரும் என்ற ஒரு காரணத்துக்காக வேண்டி சொல்லி இருக்கலாமே ஒழிய, ஆனால் மிகவும் திறமான மூலிகையை கொண்டது. நீங்கள் பெருசாக வளர விடாமல் வெட்டி வெட்டி வைத்திருப்பீர்களாக இருந்தால் இலகுவாக இலைகளை பிடுங்கி எடுக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் அகத்தி உண்டு, ஈரப்பிலா உண்டு, வல்லார ஒரு கொஞ்சம், மற்ற இந்த கத்தரி இதுகளை ஒரு சிறிய இடங்களில் வைப்பீர்களாக இருந்தால் நீங்கள் சந்தைக்கே போகாமல் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு கரையினை பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது என்ன பூ? இது பூ கண்டோ? இது பட்டிப்பூ என அழைக்கப்படுகின்ற பட்டிப்பூ. இதுவும் மருத்துவ குணம் நிறைந்ததாகவே காணப்படுகின்றது. இது மூலிகையாகவும் பயன்படுத்தி கொள்ளலாம், மற்றது நீங்கள் அழகுக்கும் வைத்துக் கொள்ளலாம். இது அந்த மாறாத புண்ணதுகளுக்கு பயன்படுத்துவதாக நான் இந்த யூடியூப் சேனல்களிலே அறிந்து கொண்டேன். இதை விட மான் பாஞ்சான், கற்பூரவள்ளி, இந்த இருக்க கற்பூரவள்ளி, இதுதான் கற்பூரவள்ளி. இது உங்களுக்கு அந்த சளி அதுகளுக்கு எல்லாத்துக்கும் பயன்படுத்தி கொள்ளலாம். அதே மாதிரி சீந்தில் இருக்குது எங்கள்கிட்ட, திப்பிலி இருக்கிறது. திப்பிலி என்னதுங்கண்ணா? திப்பிலி சீந்தில் அதுகள் எல்லாம் இந்த சளி அதுகளுக்கு தான் பயன்படுத்தக்கூடியவாறு காணப்படும். இதுகள் என்ன? இது பூக்கண்டு. இது பூக்கண்டு சின்ன பூ ஒன்று பூத்துருக்கு. இது மீனாட்சி குங்குமம் என அழைக்கப்படுகிறது. இது சின்ன பூவாகவே இருக்கும். அதுன்னு இந்த பூ வந்தா மீனாட்சி குங்குமம் சொல்றதா? நல்ல சின்ன பூ பாருங்க, வடிவா இருக்கு. இதெல்லாம் தானே சைஸ்? இதுல பார்த்தோம்னா நிறைய வகை செவ்வரத்தை பூ செடிகள் இருக்குது. இங்கே பூத்தும் இருக்கு பாருங்க, எப்படி வடிவா இருக்குன்னு. இதே இந்த சைஸை பாருங்க, இந்த லெவல் இந்த கையோட ஒப்பிட்டு பார்த்தா தான் உங்களை விளங்கும். பெரிய பூ, வேற கையை விட பெருசு. இதெல்லாம் தொடர்ந்து பூக்கக்கூடிய ஒரு இனம், ஊர் இனம். இது தொடர்ந்து பூத்து கொண்டே இருக்கும். இந்த இனங்கள் அருகி கொண்டு போயிட்டு புதிய இனங்கள் வருகை கால பழைய இனங்கள் அற்று போய் கொண்டு இருக்குது. இதில் இந்த மஞ்சள் கலரை பாருங்க. இதெல்லாம் எவ்வளோ காசு வரும் இந்த கண்டு? இந்த பெரிய பேக்குகளை போட்டதுகள் 250 ரூபா வரும். இங்கே குறைவு தானே. அங்கே வந்து சின்ன கண்டுகள் எங்கள் ஊர் இருக்கு சங்கானே, அந்த இடத்துல பண்ணலாம். இது இது விசிறி வாழை என்று சொல்றது. இது விசிறி வாழை இனமா? இந்த உள்ள என்ன வித்தியாசமாக வருது? அது நடுவுக்குள்ள உள்ளது. அதில் இருந்தால் எல்லாம் ஒரு புளிய மரம் நிற்குது, சின்னலே காய்ச்சி இருக்குது. இந்த அண்ணா சொன்னதை தான் அந்த ஒட்டு வச்சு செய்ததா? ஒட்டு வச்சோ? இது வந்து பேங்காக் இனம் என்ற படகுன்ற ஒரு இனத்தினை கொண்டு இந்த எங்கள் ஊர் புளியில் ஒட்டி அதில் இருந்து நாங்கள் பழம் எடுக்கக்கூடியதாக இருக்கும். மிகவும் சிறிய இதிலே எங்களுக்கு இந்த முறை நிறைய பழங்கள் கிடைக்கும். பெரிய காயா, ஓரளவு பெரிய காயா வரும். நிறைய சதப்பிடிப்பு கொண்ட ஒரு காயாக வரும். இந்த புளி விலை தட்டுப்பாட்டுக்கெல்லாம் எங்களுக்கு நன்றாக உதவியது இந்த மரம். கொஞ்சம் எடுத்து வைத்துக்கொண்டு இது வந்து தம்பரை என அழைக்கப்படுகின்ற ஒரு புதிதமாகும். நல்ல இனிப்ப சுவை கொண்டதாக காணப்படும். குலகுலையாக காய்க்கும். இது யாழ்ப்பாணத்தில் அவ்வளவு இன்னும் பிரபல்யமாகாத இனம் உண்டு ஆக இது காணப்படுகின்றது. இது எங்களுடைய தேவைக்காக நாங்கள் வைத்திருக்கோம். இதெல்லாம் இவ வந்து உற்பத்தி செய்கிற கண்டுகள் பாருங்க, இப்படி தான் செய்யணும். சின்ன சின்ன இதுகளை வச்சு வளர வச்சிருக்கு. அது இது என்ன தூதுவளை? தூதுவளை என்ன விதையில இந்த மாறுறதா? விதையில் எடுக்கிறத விட தண்டு துண்டங்களாக வைக்க வேண்டாம். மிகவும் விரைவாக கண்டினை பெறக்கூடியதாக இருக்கு. சரி, மரக்கறி விதைகளும் பெற்றுக்கொள்ளும். எல்லா விதமான மரக்கறி விதைகளும் விற்கணும் பாருங்க. கறிமிளகா வண்டிக்க சகலதும் விற்கணும். இங்கேயே பெற்றுக்கொள்ளாமல் நினைக்கிறேன். இப்போ நாங்கள் இந்த அண்ணாண்ட வீட்டை வரோம். வீட்டை நிறைய இதுகள் செய்கிறார். பாப்போம் என்னென்ன செய்கிறாருண்டு. இதான் அண்ணாண்ட வீடு. பாப்போம் இங்கே மேலே பார்த்தோம்னா பாருங்க, அவர் பூக்காண்டுகள் எல்லாம் மேல் மாடியில் வச்சிருக்கிறேன். நல்ல அழகாக இருக்குது. இங்கே பாருங்க, கீழே ஒரு தட்டு மாரி வச்சும் இதில் பூக்காண்டுகள் வச்சிருக்கிறேன். முன்னுக்கு இந்த பார்க்க நல்ல வடிவாக இருக்குது. சணலாடு எனப்படுகின்ற ஒரு இனமாக காணப்படுகின்றது.
பாலுக்கு நல்ல தரமான மாடு 1 லிட்டர் பால் அப்படியே எடுக்கக்கூடியதாக காணப்படும். இது சணல் ஆடுகள். மற்றது ஊர் ஆடுகள் என்று நாங்கள் எங்களுடைய எருத்து வைக்கும் ஆட்டை எங்களோட தோட்டங்களில் வர புல்லுகள் அதுகளை பயன்படுத்துறதுக்காக வேண்டி இப்படி ஆடுகள் எல்லாம் வளர்க்குறோம் ஒருங்கிணைந்த பண்ணையாக. இது அசோலாக செய்திருக்கிறீங்களா? இல்லை அசோலா வளர்க்குறதுக்காக வேண்டி செய்து வச்சிருக்கிறேன். இதில் போட்டு அசோலாக இதில் ஆடுகள் எடுத்து போட்டாச்சு. மீன்களும் இருக்கு, மீன்கள் விட்டுருக்கு, நுழம்புகள் அதுகள் வராமல் இருக்கிறதுக்காக வேண்டி மீனை விட்டுருக்கேன். இதுதான் கருவாப்பட்டை எனக்கு அழைக்கப்படுற இந்த நீங்கள் கடைகளில் பண்ணுற கருவா மரம் இதுதான். இதனுடைய பட்டையை எடுத்து தான் நாங்கள் கருவாவுக்காக பயன்படுத்துகிறோம். இது வெட்டி நாங்கள் எடுத்து நாங்கள் கருவாப்பட்டைகள் நாங்கள் எடுத்து போட்டு வச்சிருக்கிறோம். சாப்பிட்டு பாருங்க. லைட்டாக அந்த தன்மை இருக்கு. இதே சாப்பிட்டு பார்த்தீங்கன்னாலுமே சாப்பிடலாமா? இதே சாப்பிடுவோம். கருவாப்பட்டையை சாப்பிட்ற மாதிரியே இருக்கு. கருவாப்பட்டை மாதிரி தான் இருக்கு. சரி, இது கருவாப்பட்டை நன்கு செழித்து வளரக்கூடியது. எங்களுடைய கிளைமேட்டுக்கு கொஞ்சம் நல்லா ஒத்து வரக்கூடிய ஒரு மரமாக தான் இந்த கருவாப்பட்டை காணப்படுது. என்ன மரம்னா? இது அம்பர்லா மரம் எனப்படுகிறது. இது வந்து கறி காய்ச்சறதுக்கு மிகவும் சுவையான முறையில் இதை கறி காய்ச்சி சாப்பிட்டு கொள்ளலாம். இது இந்த சலரோகம் மற்றது கொலஸ்ட்ரால் இருக்கிறார்களுக்கு எல்லாத்தையும் கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு நல்லா உதவும். வீட்டு குப்பைகள் மற்றது அதுகள் எல்லாத்தையும் போட்டு எங்களுடைய இயற்கை உர தயாரிப்பினை மேற்கொண்டு எங்களுடைய கண்டுகளுக்கு நாங்கள் பாவிக்கிறதுக்கு இந்த இதில் வர்ற பசலையில் எடுத்து நாங்கள் பார்த்துக்கிறோம். இது வருஷம் 365 நாளும் இதில் காய் இருந்து கொண்டே இருக்கும். இது கொச்சி மிளகாயாம். இதில் தான் சைஸ் இதில் பார்க்க ஒரு கொஞ்சம் பெருக்கலாம். ஆனால் இதில் 365 நாளும் இருக்கும். இது கடுகு சின்ன ரெண்டாலும் காரம் பெருசு. இந்த ஒரு மிளகாய் வந்து மற்ற 10 மிளகாய்க்கு சமம். அவ்வளோ உரைப்பாக இருக்கும். இது பார்க்க வெத்தில கொடி மாதிரி இருக்கு. வெத்தில கொடி மாதிரியே இருக்கும். ஆனால் மிளகு கொடி இதெல்லாம் எங்களுடைய பிரதேசத்துக்கு நன்கு வளரும். கருவா கூப்பி இது இனி காய் வெத்தில மாதிரி தான் இதில் இருந்து காய்கள் வரக்கூடியதாக இருக்கு. இது ஓகே. வணக்கம் சார். சொல்லுங்க. இது பாருங்க, ஒரு வகை பாம் ட்ரீ இது ஒன்று பெருசாக இருக்குது. அதோட வந்து நல்ல வடிவான பாருங்க ஒரு காயல் காய்ச்சிருக்கு. என்ன காயன்னு தெரியல. இங்கே பாருங்க வடிவாக இருக்குது. இந்த பூத்து குழுங்குற மாதிரி இருக்குது இந்த காய். பசலையோ? இது எங்களுடைய இயற்கை உர தயாரிப்பாகும். இது நாங்கள் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு முன்பட்டதாகவே இந்த பசலைகளை தயாரித்து இயற்கையாகவே நாங்கள் எங்களுடைய மரக்கறி செய்ய இருந்தாலும் பூங்கொடி செய்ய இருந்தாலும் இயற்கை உரம் தான் பயன்படுத்துகிறது. இதுக்கு வந்து நாங்கள் மாட்டெரு பயன்படுத்துவோம், ஆட்டெரு பயன்படுத்துவோம். தென்னஞ்சோறுன்றது வந்து தென்னம் பொச்சி மட்டையை அடித்து வருகின்ற அந்த தும்புகளை எல்லாத்தையும் எடுத்து பயன்படுத்துவோம். அடுத்தது மண்புழு உரம் தயாரிக்கிறோம் நாங்கள். அந்த மண்புழு உரத்தின் ஒரு கொஞ்சம் இதில் கலப்போம். அடுத்தது பச்சை இந்த இலைகள் அதுகள கழிவுகள் எடுப்போம். அடுத்தது உமியை வந்து கருக்கிறது, எரித்து சாம்பல் ஆக்குறதில் ஒரு அளவில் கருக்கி எடுக்கிறது. மற்றது கோழிகள எரு எடுப்போம். அடுத்தது வேப்பம் புண்ணாக்கும் கொஞ்சம் கலப்போம். கலந்து இந்த எருவினை நாங்கள் தயாரிப்போம். இதை நீங்கள் பயன்படுத்துகிறதனூடாக நல்ல வளர்ச்சியையும் பூக்களை தூண்டுற விதமாகவும் இந்த எருவானது காணப்படும். இதால் பக்கமெல்லாம் இதெல்லாம் மூலிகை காடுங்கிற இது மூலிகை காடாம். இதெல்லாம் ஒரு மூலிகை வேணா? இதெல்லாம் பாதாம் அடக்கி போன்ற மூலிகைகள் இதெல்லாம் இந்தியாவில இருந்து கொண்டாந்து வச்சிருக்கிறேன். இது வந்து நீல கலர்ல நொச்சி என்று சொல்றது, நீல நொச்சி என்று சொல்றது. இது அந்த அதுகளுக்கு எல்லாம் பயன்படுத்துறேன். ஊர் நொச்சி இது இல்லையா? அதுவும் வெள்ளை கலர்ல இருக்கும். இது எல்லாம் இந்தியாவில இருந்து கொண்டு வந்தேன். இது பேவிரட்டி என்று சொல்றது இந்த மரத்தை. இதுவும் ஒரு மூலிகை தான். மற்ற இஞ்சா இருக்கு. இது தவசி முருங்கை என்று சொல்றது. இதே இப்படி வச்சிருக்கிறோம்னா இதுகளில் பட்டு வார காற்றுகள் வீட்டுகளை வருகின்ற போது எங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான காற்றை நாங்கள் சுவாசிக்க வேண்டும் என்றதுக்காக வேண்டி இந்த இதை நாங்கள் வச்சிருக்கிறோம். இது ஒலிவ் மரம், இந்தியன் ஒலிவ் என்று சொல்றது. ஒலிவ் ஆயில் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்துகின்ற ஒலிவ். இது காயில், இந்த காயிலிருந்து எண்ணெய் எடுக்கிறது. இதுல 2 இனம் இருக்கு. ஒன்று ஐரோப்பா நாடுகளில் வர்ற ஒலிவ் மரம் ஒன்று இருக்குது. மற்ற இந்தியன் துணைக்கண்டத்துக்கு ஏற்ப வளர்ற ஒலிவ் மரம் இருக்கு. இது இந்தியன் துணைக்கண்டத்துக்கு ஏற்ற ஒலிவ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.